ஓவியம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இப்போ தான் கண்டுபிடிச்சது. ஓவியத்த கண்டுபிடிச்சது நான் சொல்றேன். அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் வரைஞ்சதெல்லாம் ஓவியம் கிடையாதா? ஓவியம் கிடையாது. உருவங்களை தான் நம்ம வரைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் பார்க்கின்ற உருவங்கள், நாம் பார்க்கின்ற இந்த மரங்கள், இது மனுஷங்க அல்லது பறவைகளோ, இதெல்லாம் கல்லு, இதெல்லாம் வீடு, இதெல்லாம் ஓவியத்துல நம்ம வரைகிறோம். அப்படின்னா, இதெல்லாம் நம்ம நிஜ உலகில் இருக்கின்ற உருவங்கள். ஆக இந்த உருவங்களைத்தான் நாம் வரைந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறது உருவங்களை தான் நாம் வரைந்து கொண்டிருக்கிறோம். ஓவியங்களை வரையவில்லை. ஓவியம் என்பது என்னவென்றால், ஒரு உருவங்களை வரைவதற்கான தொழில்நுட்பத்தை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா இன்னொரு உலகத்தில் உருவங்கள் எப்படி இருக்கும், அப்போ அதை நம்ம செய்யணும்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு உருவங்களுக்கு என்ன தொழில்நுட்பம் உள்ளதோ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இன்னொரு உலகில் உள்ள உருவங்களை நாம் உருவாக்குகிறோம். அதற்கு பெயர் தான் ஓவியம். இதற்கு பெயர் ஓவியம் கிடையாது. இதற்கு பெயர் நிஜம். ஒரு மனிதரை நாம் ஓவியமாக வரைகிறோம். அப்படி என்றால் அது ஓவியம் அல்ல, அது நிஜம். அப்படி என்றால் இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை உட்கார வச்சு அவரை பார்த்து வரைகிறோம். அப்படின்னா அதுக்கு பேர் ஓவியமா? அப்படின்னா ஒருத்தரை உட்கார வச்சு அவரை ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கு பேர் ஃபோட்டோவா? அதுக்கு பேர் ஓவியமா? அது கிடையாதுல்ல. அது ஃபோட்டோன்னு தான் சொல்கிறோம். அப்படிங்கும்போது ஒருத்தரை உட்கார வச்சு வரைஞ்சிட்டா அதுக்கு பேர் ஓவியமா? அது நிஜம். ஒருத்தரை உட்கார வைத்து வரைகிறோம் அல்லது ஒரு இயற்கை காட்சியை பார்த்து வரைகிறோம். இது நிஜம். ஓவியம், கலை என்பது ஒரு கற்பனை. அது பொய் இல்லை. அது இன்னொரு உலகில் உள்ள ஒரு விஷயம். அப்படிங்கும்போது நாம் இதுவரை வரைந்தது ஓவியம் அல்ல, உருவங்கள், நிஜ உருவங்களை வரைந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நிஜ உருவங்களை சிதைத்து வரைகிறோம். அதை நவீன ஓவியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக நிஜம் என்பது கலைகளாகாது. அது நிஜம் என்பது அடையாளம் காணப்படுவது, புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால நிஜம் என்பது கலைகளாகாது. இது நிஜ உலகம். இந்த உலகம் இதை நாம் படைக்கவில்லை. அதை பார்த்து வரைந்து விட்டால் அது நம்முடைய படைப்பாகி விடாது. இந்த படைப்பு ஒரு மரம் என்றால் அதை படைத்தது யார்? அதை படைத்தது கடவுளா? அப்படி கிடையாது. ஒரு மரத்தை படைத்தது யார்? மரத்தின் விதை தான் மரத்தை படைத்தது. என்னை படைத்தது யார்? ஏன்னா தாயும் தகப்பனும் என்னை படைத்தார்கள். உங்களை படைத்தது யார்? உங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களை படைத்தார்கள். உங்கள் தந்தையும் தாயையும் யார் படைத்தார்கள்? அவர்களுடைய தந்தையும் தாயும் படைத்தார்கள். அதுபோன்று இந்த உலகை யார் படைத்தார்கள் அப்படி என்று கேட்டால், இந்த உலகை இந்த உலகம் என்பது என்ன இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னா, அந்த செடி யார் படைத்தா? அந்த செடிக்கு தாய் செடி இருக்கும். அந்த தாய் செடியிலேருந்து பெறப்பட்ட பழத்திலிருந்து விதைகள் விழுந்து அதுதான் படைச்சிருக்கும். அது மாதிரி ஒரு நாயை யார் படைச்சா? அது நாயோட அம்மா படைச்சாங்க. அப்போ அதுக்கு உடல் உறவு வச்சுக்கிற ஒரு ஆண் நாய். அப்போ இந்த உலகத்தை யார் படைச்சாருன்னு கேட்டால், அதுக்கு நாம் சொல்லக்கூடிய இப்போ இந்த உலகங்கிறது என்ன? அது பல்வேறு, அங்கே நாய் இருக்குது, நரி இருக்குது, யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, மனுஷங்க இருக்காங்க, செடிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தாய் தகப்பங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சங்கிலி தொடருங்கிறது இருக்குது. அப்போது இந்த உலகத்தை யார் படைச்சா அப்படின்னா, நம்ம என்ன சொல்லணும்னா, தாயும் தந்தையும் தான் படைத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ படைப்பாளிங்கிறது யாருன்னா தாயும் தந்தையும் என்பதுதான் யார் படைத்தார்கள் என்று கேட்டால் அதற்கு கூறக்கூடிய பதில் என்பது தாயும் தந்தையும். எவ்வளோ பெரிய உண்மை இல்லை? நம்ம இப்போ நம்ம இந்த ஊர், இந்த உலகங்கிறது என்னது? இந்த உலகத்தில் மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு ஒரு வயசு இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற கல்லுக்கு ஒரு வயசு இருக்குது. இந்த கல் இதற்கு முன் எப்படி இருந்தது? எப்படி உருவானது? முதலில் இந்த கல் அல்லது மண் இங்கே ஒரு மண் இருக்குது. இந்த மண் எப்படி உருவானது? இதற்கு முன் அது கல்லாக இருந்திருக்கலாம். அந்த கல் அதற்கு முன்பு என்னவாக இருந்தது? அதற்கு முன்பு தூசுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக எருகி படிந்து ஒன்றன் மீது ஒன்றாக படிந்து அது கல்லாக மாறி இருக்கலாம். அப்படி என்றால் இந்த கல்லை யார் படைத்தது? அந்த தூசுக்கள் தான் படைத்தது. இந்த தூசுக்களை யார் படைத்தது? அந்த தூசு எங்கிருந்து வந்ததோ அதுதான் படைத்தது. அப்படி என்றால் இந்த ஆற்றை யார் படைத்தது? இந்த ஆற்றில் உள்ள நீரை நீர் எப்படி வந்தது? மழை நீரிலிருந்து வந்தது. மழை தான் அந்த ஆற்றை படைத்தது. இப்போ மழையை யார் படைத்தது? கடல் நீர் ஆவியாகி மழை நீர் உருவானது. அப்படி என்றால் மழைக்கு தாய் தந்தை யார் என்றால் இந்த நீராவி மேகம்தான் தாய் தந்தை.
இப்போ நீராவி மேகத்தை யார் படைத்தது? கடலில் இருந்து அந்த வெப்பம் பட்டு அந்த ஆவியாகி மேலே போகுது. அப்போது ஒவ்வொன்றுக்கும் தாய் தந்தை இருக்குது. அப்போ இந்த இயற்கையை, கடவுளை, பிரபஞ்சத்தை யார் படைத்தது என்றால் அதற்கு தாய் தந்தை யாரோ அவர்கள் தான் படைத்தார்கள். இது எல்லாம் ஒரு சங்கிலி தொடர். அந்த ஆதி காலத்தை, அந்த ஆதியை, அந்த தொடக்கத்தை, அது தொடக்கம் அதெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணு. அதை வந்து இதுக்கு விடை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்போ இதுவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ இதுலேயும் நாம் நிறைவேறாமல் எனக்கு அது அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம்னு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. இது போதும், இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைவடைந்து விட வேண்டும். இப்போ இயற்கை யார் படைத்தார் என்றால் இயற்கை என்பது வெறும் பாறங்கள் அல்ல. அவை அங்கு பல்வேறு உயிரினங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு தாய் தப்பன்கள் இருக்கிறார்கள். அவைகள் தான் அவைகளை படைத்தார்கள். அப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் உள்ள காட்சிகளை வரைகிறோம் அப்படின்னா இது ஏற்கனவே இங்கு படைக்கப்பட்டது, தாய் தந்தையால் படைக்கப்பட்டது. இப்போ வந்து ஒரு ஓவியர் வந்து ஒரு மரத்தை வரைகிறாரு, ஒரு வீட்டை வரைகிறாரு அப்படின்னா அதை யார் படைச்சது? அவங்க தான் உண்மையான படைப்பாளி. ஒரு மரத்தை வரைகிறாருன்னா வரைஞ்சிட்டா இவர் படைப்பாளி ஆகிடுவாரா? ஏன்னா அந்த மரத்தை வந்து யார் படைச்சதோ அதுதான் உண்மையான படைப்பாளி. ஒரு ஓவியர் வந்து ஒரு மரத்தை வரைகிறார், அதன் அருகில் ஒரு வீடு இருக்கிறது. அதை வரைந்து விட்டாலே உடனே ஓவியர் படைப்பாளி ஆகிவிட மாட்டார். ஏனென்றால் அவர் வரைகின்ற அந்த மரம் என்பது அதன் அந்த மரத்தின் தாய் தான் படைத்தது. அதுபோல் அந்த வீடு இருக்குது, அது அருகில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை யார் படைத்தது? அதை யார் கட்டினாரோ அவர் தான் படைத்தார். இப்போ அதை பார்த்து வரைஞ்சிட்டு நான் தான் படைத்தேன், நான் ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வீட்டுக்கு அருகில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அதை பார்த்து இவர் வரைஞ்சிட்டு இந்த ஓவியத்தை நான் தான் படைத்தேன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அதை பார்த்து வரைஞ்சாருன்னா அவருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அவரை படைச்சது யார்? அவங்க தான் அந்த படைப்பாளி. அப்போ அதை பார்த்து வரைஞ்சிட்டா அது காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அது ஒரு நகல் அப்படி தான், அது அசல் கிடையாது. அப்படின்னா அப்போ என்னென்னா இன்னொரு உலகத்துக்கு போயிடணும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம வரைகிறதுனாலையோ அல்லது அதை சிற்பமாக செய்கிறதுனாலையோ அது வந்து படைப்பாக விட முடியாது. அப்போ இன்னொரு உலகத்துக்கு நாம் போயிடணும். ஆனால் அதே சமயம் இன்னொரு உலகத்துக்கு போய் இன்னொரு உலகத்தில் உள்ள உருவங்களையோ அல்லது காட்சிகளையோ வரைய வேண்டும். அப்போது தான் அது படைப்பாக முடியும். நாம் ஒரு படைப்பாளியாக முடியும். படைப்பாளிக்கான அந்த உணர்வுங்கிறது என்ன என்பதை நாம் உணர முடியும். அப்படின்னா இதுவரைக்கும் நாம் வரைஞ்சிட்ருக்கிறது வந்து ஓவியம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு மரத்தை பார்த்து வரைஞ்சிட்டா அது ஓவியம் கிடையாது, அல்லது ஒரு வீட்டை பார்த்து வரைஞ்சிட்டா அது ஓவியம் கிடையாது. அது வந்து உருவம் தான். அது வந்து நிஜமாக இருக்கின்ற ஒரு ஓவியம் என்றால் அது படைப்பாக இருக்க வேண்டும். அது வந்து அது வந்து ஒரு ஓவியனின் படைப்பாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஓவியம் வரைகிறார் என்றால் அந்த ஓவியம் என்பது அந்த ஓவியர் வரைகின்றவரின் படைப்பாக இருக்க வேண்டும். அந்த ஓவியத்தை வரைகின்ற ஓவியரின் படைப்பாக அது இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு வீட்டை பார்த்து வரைகிறார் என்றால் அந்த வீடு என்பது யாருடைய படைப்போ அது அவருடைய படைப்பாகத்தான் இருக்கும். அந்த வீட்டை கட்டியவர் யாரோ அவருடைய படைப்பாகத்தான் அது இருக்க முடியுமே தவிர அதை பார்த்து வரைந்த ஓவியரின் படைப்பாக அது ஆகிவிட முடியாது. ஆதலால் படைப்பு என்பது என்னவென்றால் இன்னொரு உலகத்தை படைக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் படைப்பாக இருக்க முடியும். இப்பொழுது வரைந்து கொண்டிருப்பது அதற்கு பெயர் தான் ஓவியமாகவும் இருக்க முடியும். இன்னொரு உலகத்தை வரைய வேண்டும், அதற்கு பெயர் தான் ஓவியம். இந்த உலகத்தை வரைவதற்கு பெயர் ஓவியம் அல்ல. இன்னொரு உலகத்தில் எப்படி பேசுவார்களோ அதனை எழுதுவதற்கு பெயர் தான் அதனை பற்றி அந்த வார்த்தைகளை இன்னொரு உலகத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளை, வாக்கியங்களை எதிர்மனையுடன் எழுதப்படுவதற்கு பேர் தான் கவிதை. இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி எழுதுவதற்கு பேர் கவிதை அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கவிதை வந்து எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. நாம் நிஜத்தை பேசிக்கொண்டு, அதாவது வேற ஒரு படைப்பை பற்றி நாம் இப்போ பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். ஓவியக்கலை எப்படிப்பட்டது, அதன் தொழில்நுட்பங்கள் என்ன, எப்படி உருவாக்கப்படுகிறது, நாம் இன்னொரு உலகை பற்றி இன்னொரு உலகை படைக்க வேண்டுமென்றால் அதற்கான தொழில்நுட்பம் என்ன, ஓவியத்தில் நாம் இன்னொரு உலகை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கான தொழில்நுட்பம் என்ன, கவிதையில் நாம் இன்னொரு உலகை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கான தொழில்நுட்பம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு பெயர்தான்
படைப்பு, ஓவியம். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சொதப்புறேன்னு இருக்கேன். ஏன்னா மணி வந்து 1:15 ஆச்சு நைட்டு. இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வழக்கமானதான். இப்போ எல்லாம் 12 மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.